வெல்கம் டு நோ அபவுட். நம்மள நிறையா பேர் மெசேஜஸ் டைப் பண்ணும்போது வேர்ட்ஸ் இல்லை சென்டென்ஸாக டைப் பண்ணாமல் நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த எமோஜியோட மீனிங் என்னன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எமோஜியோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரித்து சிரித்து ஆனந்த கண்ணீர் வர்றது, டியர்ஸ் ஆஃப் ஜாய். இந்த எமோஜிக்கு மீனிங் என்னன்னா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, அன்அம்யூஸ்டு. இந்த எமோஜியை பார்த்தா யோசிக்கிற மாதிரி இருக்கு, திங்கிங். சிரிச்ச முகமா ஐம் ஹாப்பின்னு அனுப்புறதுக்கு பதிலாக இந்த எமோஜியை அனுப்பலாம். ஸ்மைலிங் ஃபேஸ், வெற்றிக்கரம். எதுலையாவது ஜெயிச்சிட்டோன்னா இந்த எமோஜி யூஸ் பண்ணலாம். விக்ட்ரி ஹேண்ட் இந்த எமோஜியோட பேரு. அடுத்து யோசிக்கிற மாதிரி இருக்க முகம். நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது சிந்திச்சுட்டு இருக்கும்போது சிந்தனை மிக்க முகம், பென்சிவ் ஃபேஸ். நம்ம ஏதாவது பண்ணி ரொம்ப சோர்வாக இருக்கும்போது சோர்ந்த முகம். இந்த எமோஜிக்கு பேரு வியரி ஃபேஸ். நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது, பீமிங் ஃபேஸ் வித் ஸ்மைலிங் ஐஸ். நல்லா சிரிச்சு சிரிச்சு வேர்த்து போய் இருக்கிறது, grinning face with sweat. நம்ம அக்கௌண்ட்ல திடீர்னு பணம் வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த எமோஜியை யூஸ் பண்ணலாம். ஃபீலிங் ஆஃப் வெல்த். சத்தமாக அழுகிறது, லவுட்லி க்ரையிங். யாராவது ஒரு ஜோக் அனுப்புனாங்கன்னா தரையில் உருண்டு உருண்டு சிரிக்கிற மாதிரி இந்த எமோஜியை நம்ம யூஸ் பண்ணலாம். ரோலிங் ஆன் த ஃப்ளோர் லாஃபிங். நம்ம ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது இந்த எமோஜியை யூஸ் பண்ணலாம். கன்ஃபியூஸ்டு ஃபேஸ். ஐயோ அப்படி நினைப்போம் இல்லையா, அப்போது நம்ம தலையிலே நம்ம அடிச்சுப்போம். அதுக்கு இந்த ஸ்மைலி யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் ஃபேஸ் பாமிங். நம்ம எப்போவாவது அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் இந்த எமோஜி யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் ரிலீவிங் ஃபேஸ். நல்ல சுவையான உணவை பார்க்கும்போது நம்மளுக்கு நாக்கில் எச்சி ஊறும் இல்லையா, அந்த டைமில் நம்ம இந்த எமோஜி யூஸ் பண்ணலாம். இந்த எமோஜியோட பேர் டெலிஷியஸ் ஃபுட். நம்ம எதையாவது பார்த்து ரொம்ப பய உணர்வாக இருக்கும்போது இந்த எமோஜியை யூஸ் பண்ணலாம். இந்த எமோஜியோட பேர் ஃபேஸ் ஸ்க்ரீமிங் ஆன் ஃபியர். நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போது இந்த கோப முகத்தை யூஸ் பண்ணலாம். இந்த எமோஜியோட பேர் ஆங்க்ரி ஃபேஸ். சில பேருக்கு கோபத்தில் முகமெல்லாம் செவந்து அப்படியே துடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த ஸ்மைலி. இதோட பேர் போட்டிங் ஃபேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.